enlightening the thirsty. என்றும் திருநாளாம் நம் இயேசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவர் ஆலய பீடத்திலே. என்றும் திருநாளாம் நம் இயேசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவர் ஆலய பீடத்திலே. ஆலய பீடத்திலே அவர் ஆலய பீடத்திலே. மன்னவர் தந்த விருந்தாகும் அவர் மகனுக்கு திருமணமா. மாநிலமெல்லாம் அழைக்கின்றார் அது மாறாத பேரின்பமா. மாறாத பேரின்பமா அது மாறாத பேரின்பமா. என்றும் திருநாளாம் நம் இயேசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவர் ஆலய பீடத்திலே. கொடியில் கிளைகள் சேர்ந்திருந்தால் அது கோடியாய் பலன் தருமா. இயேசுவில் நானும் இணைந்திருந்தால் என்றும் இல்லாத பேரின்பமா. இல்லாத பேரின்பமா என்றும் இல்லாத பேரின்பமா. என்றும் திருநாளாம் நம் இயேசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவர் ஆலய பீடத்திலே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் அனைவரும் சிறிது நேரம் அமரவும். இன்று நம்மோடு இணைந்து நமக்காக இந்த திருப்பலியில் மறையுரை ஆற்றி ஜெபிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை பெரியநாயகசாமி அவர்கள் நம்முடைய முத்தியால்பேட்டை பங்கை சார்ந்தவர். கார்மேல் துறவர சபையின் தலைமை பொறுப்பில் இருந்தவர். இப்பொழுது ஜீவஜோதி என்னும் ஆன்மீக மையத்தின் இயக்குனராக இருந்து வருகின்றார். கந்தர்வக்கோட்டை திருச்சியிலே இருந்து அவர் இறையாட்சி பணியை செய்து வருகின்றார். தந்தையினுடைய கருத்துக்களுக்காக சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தையின் பணி சிறக்க இதையாண்டவர் அவரை நிறைவாக அவருடைய உள்ளத்தில் வைத்து பாதுகாத்து வழிநடத்த தந்தையினுடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நம்முடைய லூர்து தொலைக்காட்சிக்கு தொடருபயமாகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் இளைஞன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, ஆர்ட்ஸ் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி போர்டிக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக,
திருமதி பசில் மேரி குளோரியா, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரிய செல்வி, திரு ஷபியே கஸ்தன் உடல்நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சென்ட் ஜாக்வஸ் ஆண்டனி நல்ல துணை கிடைக்கவும் மற்றும் விக்டர்கள் உடல்நலம் பெறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகும். திரு ஷெர்மோன் அவர்களின் ஆண்மலை பாற்றிற்காகவும், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியவும், திரு அந்தோணி ராஜா அவர்களின் திருமண விரைவில் நிறைவேறவும், திரு சில்பர்ட் ரீகன் விரும்பிய MD சீட்டு கிடைக்கவும் இதே ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார்கள். திருமதி லூயி கிளமன் ஜோசப் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் திருமதி அமிர்த ராசாத்தி அம்மாள் அனந்த் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிற்காகவும், திரு அலெக்சாண்டர் புற்றுநோயிலிருந்து விடுபட்டதற்கு இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், திருமதி மரிய குழந்தைநாதன், திருமதி ஆரோக்கியமரி இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் இன்றைய பலியை நன்றி பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ராஜா மேக்தனீஸ், மரியா லோஷியா, அப்பாசாமி லிண்டா, SS ராஜ் குடும்பம், அனிஷ் சாண்டோ, நிர்மல் பிரின்சி பிரேம் பிரவீன், மரிய திலோரன், மரிய குழந்தைநாதன், ஆரோக்கியமேரி 43ஆம் திருமண நாள் நன்றியதலாக பசில் எல்தனிஸ், பசில் லில்லி, பன்னீர் செல்வம், ஜெயசீலி, ஜோஸ் மரியா, ஐஜின் இன்னசென்ட், பிரபலின் திருமணம் நல்லபடியாக நடைபெற அருட்தந்தை ஸ்டீவன் சகாயதாஸ் உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, டாக்லின் இதே ஆண்டவருக்கு நன்றியாக, அழவாஸ் ராணி, அருள் மரியநாதன், விக்டோரியா, சார்லி மெக்சிகா, அருள் மாதா பிரிண்டஸ், அரோலினா, ஜெராட் மரிய வேலண்டின், வெரோன் இமானுவேல், சகாயமேரி, குழந்தை இயேசு, எலியாஸ், ஜான் பீட்டர், ஆண்டனி சகாயம், ஆண்டனி சாமி மேரி, அருமைநாதன், ஜான்சி ராணி, செல்வம், லூர்திஸ் மரி குடும்பம், சிந்து தாமஸ், ஆனந்த் கத்ரியன், ஷபியே லில்லி, பெர்னர், ஜான்சி ராணி, ஒலிவியா சோனியா, லூர்து சாமி, மரிய குழந்தை அம்மா, கிளம்மன் ஜான்சி ராணி, லோஹா கிங்மேன் பாஸ்கல், மதன் பெர்னாண்டோ பயோலின், ரக்ஸ் மர்சி குடும்ப நலன், அப்பர் குடும்பம், ஜான்சி பத்ரிசியா ராணி, தங்கராஜ், ஆதிலக்ஷ்மி, ஜோன்தாஸ், சிந்தாதிரி 26ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாக, வினோத்குமார், இருதயமெரி, பரத் சிந்து, கிறிஸ்டியன், வசந்தி, சத்யன் அரி, கஸ்தோன், சூசன், வின்சன் ஃபாத்திமா குடும்பம், ரான் குளோது லில்லி, லப்ரோதான் ஃபபியோலா 70ஆம் நாள் பிறந்தநாள் நன்றிதலாக, பிரிஜித் மேரி, ஹன்சன், ஏஞ்சல், ஜான் பிரின்சி, ஆண்டோனி ராஜ், ஜோஸ்பின், அமலவர்பமரி, தர்மராஜ், அனிபால், இருதயராஜ், லரூஸ் அனிபால், ஜெனிட் அனிலா, அமலவர்பமரி, தர்மராஜ், சுவக்கின் மேரி, லூயி மரிய ஜோசப், ஜெரோம், லூர்துசாமி, எலிசபெத், சந்தன மேரி, ஆரோக்கிய ராணி, ஜான் மைக்கேல், அனந்துமரி, அஸ்வின் நாராயணன், ஃபரிஸ் லெப்ரோனி நன்றியாக பிள்ளைகளின் கருத்துக்களுக்காக, செபஸ்தியான் ரெரோ கருத்துக்கள் நிறைவேற பலியை போடுகின்றவர்கள் கஸ்பார் ரோசாரியோ பானு, ஸ்டான்லி ஜாக்குலின், KK ஜோசப், தீபக் ஃப்ராங்கா, நிவேதா ஆரோக்கியமரி, காவ்யா, டானியா, மோனிகா, ஷர்லி, விமல் வில்பர்ட், மர்சி, பெரோ ஜோசப், ஜாக்குலின், மோனிகா, ஜாஸ்மின், நிடின் பரிஸ், லூர்துசாமி, மேரி, ஜான்சி, கிறிஸ்டினாள், ஜோசப் மணி, ஸ்டீஃபன் ராஜ், ஜான்சி ராணி, பெசில், மேரி ரோஸ்லின், ஜான் மேத்யூ, ரஷிகா, மேக்லின், அன்பழகன், ஸ்டெல்லா சவுந்தரம், போல் ராம்பியர், போல் ஜெனிஃபர், ஜோசப் கஸ்மீர், ஜோஸ்பின் செசிலி, நிர்மலா, லக்ஷ்மி குடும்பம், பிரேமா மதினி, ஸ்டாலின், மரியத்திலோரான், மல்லிகை ரத்தினம்மாள், தெபோன்,
ஆரோக்கிய அன்புராஜ், ஜஸ்டினா சோஃபியா ஆன்ம இலைப்பாற்றிற்காக பலியை ஒப்பு கொடுக்கின்றவர்கள் ஜோசப் பிரன்னி உத்தரகிர சலான் மகளுக்காக லூயி மரிய தெரேஸ் என்கின்ற எலிசபெத், வெரோன் மரிய ரோக், வெரோன் மரிய மார்க்ரெட், ஜோசப் லூயிஸ், புஷ்பா மரியதாஸ், ஆன் லோன் மோசே சங்கர், ஓலின் மரி, சோக்கின் மரி, செல்வா செல்வராஜ், செல்வா ஆன் ரோல் மரி, பெரிய நாயகம் ஸ்தனிஸ்லாஸ், பெரிய நாயக மரி, லூர்து மரி, தாஸ் என்கின்ற சர்ச்சில், ஜோசே விக்டோரியா, ஆன் லலீனா, மரிய குளோது, ரோசே செபஸ்தியான், பார்பரா, பிரான்சிஸ் துரைசாமி, கவின் சிலி சிங்கராயர், மாசிலாமணி தெரேசா, ஆரோக்கியசாமி, மேரி அம்மாள், ஞானாதிக்கம், செல்வமணி சேவியர், யாரும் நினையாத ஆத்துமாக்கள். மேலும் இன்று நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும் பலியை ஒப்பு கொடுக்கின்றவர்கள் ஆந்திரே பிரசாந்த், வேலை கிடைத்தது நன்றியாக, வலிதா உடல்நலனுக்காக, வின்சென்ட் பிரேமோ, சாமுவேல் சரோன் உடல்நலம் நற்படிப்பிற்காக, முரளிதாஸ் ரேணுகா குடும்ப சமாதானம், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய, மதாம் சாந்தே நிறுவன தொழில் வளர்ச்சிக்காக, அந்தோனி கருத்துக்கள் நிறைவேற, ஸ்டீஃபன் சந்திரா மேலும் அவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடதை லூக் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, ஜூலியன் மரினா குடும்ப கருத்துக்களுக்காக, எவரிஸ் சமாதானமாக குடும்பத்தோடு இணைந்து வாழ இதை ஆண்டவர் அருள் கூர்ந்தமைக்கு நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அறிந்தது போன்று இன்று மே மாதம் 1 தேதி, மாதத்தின் முதல் வெள்ளி, திருஇறுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நன்னாளிலே நம்முடைய குடும்பங்களை இதை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவருடைய இதை அன்பில் நாம் நாளும் வளர, அவருடைய அன்பை சுவைக்க, அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இன்று தொழிலாளர் தினம். எனவே உழைக்கக்கூடிய, நம்முடைய குடும்பத்திற்கு உரு கொடுக்கக்கூடிய குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாயும் புனித சூசையப்பருடைய பரிந்துரையையும் மே மாதம் அன்னைக்கு சிறப்பாக ஒப்புடுக்கப்பட்ட இந்த மாதத்திலே அன்னையினுடைய பரிந்துரையையும் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனுடைய அருளும் ஆசீரும் என்றும் தொடர்ந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்த நம்மை ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க நம்முடைய உள்ளத்திலே தடையாயிருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, இவர்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமே இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையிடென்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மேலும் இன்றைய திருப்பலியானது வெண்மணி சேவியர் அவர்களின் ஆண்மலை பாற்றிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜெபிப்புமாக. அனைத்தையும் படைத்து பராமரித்தாளும் இறைவா, உழைக்க வேண்டும் என்னும் நியதியை எங்களுக்கு தந்து அந்த உழைப்பின் வழியாக உலகை வளப்படுத்துகின்றீர். தொழிலாளரான புனித சூசையப்பரை பின்பற்றி அவருடைய அருட்காவலில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பொறுப்புடன் நிறைவேற்றவும், உலகெங்கும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து தொழிலாளர்களின் உரிமையும் நலனும் பேணி பாதுகாக்கப்படவும் அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகிப் பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார்.
அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவேறியன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்தது அந்நாள்தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல் இதழ் 85, பாடல் எண் 2. திரையிலும் வார்த்தைகள் தெரியும். படைப்புக்களே நம் ஆண்டவரே, பாடுங்களே நீங்கள் பாடுங்களே. படைப்புக்களே நம் ஆண்டவரே, பாடுங்களே நீங்கள் பாடுங்களே. படைப்புக்களே நம் ஆண்டவரே, பாடுங்களே நீங்கள் பாடுங்களே. அரும் செயல் எனக்கு அவர் செய்தார், ஆனந்தமே என்னில் ஆனந்தமே. அரும் செயல் எனக்கு அவர் செய்தார், ஆனந்தமே என்னில் ஆனந்தமே. படைப்புக்களே நம் ஆண்டவரே, பாடுங்களே நீங்கள் பாடுங்களே. அன்பீந்தார் அருளீந்தார், பண்பும் பணிவும் அவர் அளித்தார். யார் என்னை கைவிடினும் ஆண்டவர் என்னை அழைக்கின்றார். இறைவனின் அன்பினுக்கு இந்த உலகினில் உவமையுண்டோ? இறைவனின் அன்பினுக்கு இந்த உலகினில் உவமையுண்டோ? படைப்புக்களே நம் ஆண்டவரே, பாடுங்களே நீங்கள் பாடுங்களே. படைப்புக்களே நம் ஆண்டவரே, பாடுங்களே நீங்கள் பாடுங்களே. மனக்கலங்க பரிதவித்தேன், நிம்மதி மனதில் எனக்களித்தார். மாசுடன் நான் நிற்கையிலே மன்னிப்பு எனக்கு அவர் அளித்தார். இறைவனின் அன்பினுக்கு இந்த உலகினில் உவமையுண்டோ? இறைவனின் அன்பினுக்கு இந்த உலகினில்
பாடுகின்றோம். படைப்புக்களே நம் ஆண்டவரை பாடுங்களே, நீங்கள் பாடுங்களே. படைப்புக்களே நம் ஆண்டவரை பாடுங்களே, நீங்கள் பாடுங்களே. ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனை நம் மீட்பு. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 13, இறை வசனங்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். இயேசு புகழ். மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கத்தோலிக்க திருச்சபையிலே நமக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். காரணம், இன்று 3 பெருவிழாக்களை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் என்று சொல்லலாம். முதலாவதாக நாம் இன்று மே மாதத்தினுடைய முதல் நாளை, அதுவும் இயேசுனுடைய இதயத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே துவங்குகின்றோம். என்னே பாக்கியம்! உங்களுடைய கண் முன்பே நீங்கள் பார்க்கலாம், அங்கு கன்வென்ஷன், இங்கு கன்வென்ஷன். மே மாதம் என்றாலே கோடைகால கன்வென்ஷன், அங்க இங்க எல்லாரும் ஓடுறாங்களே
நினைக்கலாம். நம்முடைய திருத்தந்தை சொல்கிறார் கத்தோலிக்க திருச்சபையை குறித்து, கத்தோலிக்க திருச்சபை என்பது முயல் குட்டி போடுகின்ற குட்டிகள் போன்று அல்ல. பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க திருச்சபை என்பது அப்படி பழுகி பெறுவதல்ல, விசுவாசத்திலும் இரத்தத்திலும் ஊன்றி வளர்கின்ற ஒரு திருச்சபை. புனித இயேசுவின் ஆவிலத்தரசர்கள் சொல்லுவார்கள், இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் தேவன் தந்த பாதை ரத்தன கம்பள பாதை அல்ல. என்ன? ரத்தன கம்பள பாதை அல்ல, ரத்தத்தின் பாதை. the path of blood, ரத்தத்தின் பாதை. அந்த பாதையில் மலர்ந்து வருவதுதான் கத்தோலிக்க திருச்சபை. சமீபத்தில் 21 பேர் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள், நீங்கள் பார்த்திருக்கலாம். யாருடைய முகத்திலாவது சோகம், பயம் இருந்ததா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜீசஸ் இஸ் த ரியல் மெஸ்ஸையா. இயேசு ஆண்டவர் தான் நீங்கள் தேடுகின்ற மெஸ்ஸையா. மெஸ்ஸையா இயேசுவே என்று சொல்லி உயிர் கொடுத்தார்கள். அந்த இரத்தத்தின் பாதையில் வளர்வதுதான் கத்தோலிக்க திருச்சபை. அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய மக்கள் நாம். தேவத்தாயை வேத சாட்சிகளுடைய ராக்கினி தாய் என்று நாம் போற்றுகின்றோம். அந்த தாயை நாம் எப்படி போற்றுகிறோம் தெரியுமா? எத்தனை தாய்மார்கள் இருக்கிறீர்கள் இங்கே? உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன செய்கிறார்கள்? அம்மா அம்மா என்று சொல்லி ஓடி ஓடி வருகிறார்கள். அம்மா அம்மா என்று சொல்வதில் அவர்கள் சோர்வு அடைந்து போகிறார்களா? சொல்ல சொல்ல மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கும். தட் இஸ் லவ். அதுதான் அன்பு. அன்புக்கு தெரியும் 1000 வழிகள். நாம் இந்த மே மாதத்திலே தேவத்தாயை சுற்றி சுற்றி வந்து நாம் போற்றுகிறோம். காரணம், தேவத்தாய் தான் எல்லா பரிந்துரையாளரிலும் உன்னதமான மிக சிறந்த பரிந்துரையாளர். பழைய ஏற்பாட்டு முதல் புதிய ஏற்பாட்டு வரைக்கும் எத்தனையோ பரிந்துரையாளரை நான் உங்கள் கண்முன்பாக கொண்டு வர முடியும். ஆபிரகாம் ஒரு பரிந்துரையாளர், தாவீது ஒரு பரிந்துரையாளர், சாலமோன் புதிய ஆலயத்தை கட்டிய பொழுது மாபெரும் பரிந்துரை ஜெபம் செய்தான். எஸ்தர் ராணி ஒரு பரிந்துரை ஜெபம் செய்கிறாள். இப்படியாக பரிந்துரை ஜெபத்தும் பார்க்கிறோம். எலியா இறைவாக்கினர் பரிந்துரை ஜெபம் செய்து ஏழை விதவிக்கு உணவு கொடுத்தார், இறந்தவனுக்கு உயிர் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே பரிந்துரையாளரை பார்க்கிறோம். எல்லாரிலும் சிறந்த உயர்ந்த பரிந்துரையாளர் இயேசு கிறிஸ்து என்று நாம் எபிரேயர் திருமுகத்தில் வாசிக்கிறோம். தூய பவுல், பேதுரு போதித்திருக்கிறார்கள். இப்படி இயேசுவோடு இணைந்து தன் மக்களுக்காக பரிந்துரைத்து பேசுகிறவள் தேவத்தாய், உன்னதமான பரிந்துரையாளர் தேவத்தாய். எஸ்தர் ராணி தன்னுடைய இனத்து மக்களைத்தான் காப்பாற்ற பரிந்துரைத்தாள். தேவத்தாயோ இந்த உலக மக்கள் அனைவரும் வாழும்படியாக, ஏன் அவரை வெறுப்பவர்கள், அவரை பிடிக்காதவர்கள், நீங்கள் உருவச்சிலையிலே வழிபடுங்கள் என்று சொல்கின்றவர்கள், கண்மூடித்தனமாக பேசுகிறவர்கள், விவிலியத்தை அறிந்தது போன்று பேசுகிறவர்கள், வெறுக்கின்றவர்கள், பழிப்பவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவருக்கும் அவர் தாய். தன்னை நேசிப்பதை ஏற்றுக்கொள்வது மட்டும் தாய் அல்ல, தன்னை வெறுப்பதையும் ஏற்றுக்கொள்வதுதான் தாய். அதான் இதயம். அந்த இதயத்தோடு பரிந்து பேசுகின்றவள் தான் நம் தேவத்தாய். தேவத்தாய் பரிந்துரைப்பதனாலே நல்லோர் தீயோர் அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் முன்பாக இடைவிடாமல் பரிந்து பேசுகின்ற அந்த தாயை நன்றி உணர்வோடு நாம் போற்றுகிறோம் இந்த மே மாதத்திலே. ஆகவே பிரியமானவர்களே, கத்தோலிக்க வாழ்வுடைய ஒரு சிறந்த பண்பு தேவத்தாயின் மீது கொண்டிருக்கிற அன்பு. ஆகவே பெற்றோர்களே, பெரியோர்களே, நீங்கள் இங்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்திலும் தேவத்தாயை போற்றவும் வணங்கவும் ஜெபிக்கவும் இன்று முதல் சிறப்பாக தொடங்குவீர்களாக. ஒரு சில நிமிடமாகிலும் படுக்க போகும் முன்பாக அந்த அன்னைக்கு முன்பாக மண்டிட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். இரண்டாவதாக, நாம் இன்று இந்த முதல் வெள்ளிக்கிழமையில இயேசுவின் திரு இதயத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த திரு இதயம் நமக்கு நினைவுபடுத்துவது என்ன? அன்பு. அன்பு என்றால் எப்படிப்பட்ட அன்பு?
தன்னையே தாழ்த்தி கொள்கிற அன்பு. கார்மேல் சபையினுடைய மாபெரும் புனிதை, இந்த திரு இதய பக்தியை வளர்த்தவர் தான் தெரேசா மார்கரெட் என்ற புனிதை. இயேசுவின் திரு இதய தெரேசா மார்கரெட் என்ற புனிதை இத்தாலி நாட்டிலே ஃப்ளாரன்ஸ் நகரத்திலே பெரிய ஒரு பிரபுத்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். 17வது வயதிலே அடைப்பட்ட கார்மேல் மடத்தில் சென்று வாழ்ந்து சுமார் 30 வயதுக்குள்ளாக ஆண்டவரை நேசித்து நேசித்து தன்னையே கிறிஸ்துவுக்குள் மறைத்து அன்பு செய்து வாழ்ந்தவர். அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, 6 வயது பிள்ளையாக இருக்கும் பொழுது, தன்னை சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் பார்த்து கேட்டார், ஹூ இஸ் காட்? கடவுள் என்பவர் யார்? எல்லாரும் பலவிதமாக பதில் சொன்னாங்க. அவங்க அப்பா ஒரு பதில் சொன்னார், காட் இஸ் லவ். கடவுள் அன்பானவர். அந்த வார்த்தை, அந்த பதில் அந்த பிஞ்சு நெஞ்சத்தை அப்படியே பிடித்து கொண்டது. கடவுள் அன்பானவர் என்றால் அவருடைய அன்பின் ஆழத்தை நான் காண வேண்டும். அன்பின் ஆழம் 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 ஆழம். கடவுளுடைய அன்பின் ஆழம்தான் தாழ்ச்சி. தாழ்ச்சி. ஏன் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குள்ளாக மனப்பிணக்குகள்? காலையிலே நடக்கின்ற திருமணம் ஏன் மாலையிலே முறிவு பெறுகிறது? 1 மாதத்திற்குள்ளாக 2 மாதங்களுக்குள்ளாக மனமுறிவு ஏன்? கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் இதயத்தை விட்டு எங்கோ சென்று விட்டோம். அந்த இதயத்தை தியானிக்க மறந்து விட்டோம். நேற்று நான் பஸ்ஸிலே வருகிற பொழுது ஒரு பெந்தகோஸ்து குடும்பம் பஸ்ஸிலே வந்து கொண்டிருந்தார்கள். பேசிய வார்த்தையும் போட்ட சத்தமும் கிறிஸ்துவுக்கு எதிரானவைகள். நாம் கூட அப்படி நடக்கலாம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய இதயம் கடவுளுடைய தாட்சியை நினைவுபடுத்துகிறது. தூய சிலுவையர்லப்பர் சொல்வார், கடவுளே தாட்சி என்ற புண்ணியம். God is the virtue of humility. உங்களுக்கு அந்த தாட்சி இருக்கிறதா? ஒரு மனைவிக்கு தாட்சி இருக்கிறது என்றால் அந்த மனைவியை அன்பு செய்வதற்கு கணவன் கஷ்டப்பட மாட்டான். அந்த மனைவிக்கு கணவன் கீழ்ப்படிவான் எளிதில். மனைவனுடைய குரலுக்கு செவிமடுப்பது ஒரு கணவனுக்கு பாரமாக இருக்காது. தாழ்ச்சியுள்ள கணவனை காணும் பொழுது ஒரு மனைவிக்கு அந்த கணவனுக்கு கீழ்ப்படிதல் பாரமாக இருக்காது, அது சுமையாக இருக்காது. அந்த நுகம், கீழ்ப்படிதல் என்ற நுகம் இனிமையானதாக மாறிவிடும், பாரம் எளிமையாக மாறிவிடும். இயேசு சிலுவையிலேயே கஷ்டப்பட்டு துன்புற்று காயப்பட்டு அவதிப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு இறந்தாரே, எப்படி சுமந்தார்? அவருடைய அன்பு ஆழமற்ற தாழ்ச்சி உள்ள அன்பு. ஆகவே பாவிகள் கையாலே நிந்திக்கப்படவும் அடித்து நொறுக்கப்படவும் இகழப்படவும் அந்த தேவ மகன், கடவுளோடு கடவுளானவர், கடவுளோடு நிகரானவர், ஒரே பொருளானவர், தன்னையே பாவி போல கையளிக்கிறார். தாட்சி. உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? அன்பு வேண்டுமா? குடும்பத்தில் ஒற்றுமை வேணுமா? உங்கள் சந்ததி தழைக்க வேண்டுமா? உங்கள் பிள்ளைகள் புண்ணியத்தில் நல்ல கிரியையில் உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டுமா? இயேசு இதயத்தை பாருங்கள், தாட்சியை கடைபிடுங்கள். இதயத்தில் தாட்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, என் இதயத்தை உம்முடைய இதயத்தைப் போல மாற்றும் என்று ஜெபியுங்கள். மூன்றாவதாக, நாம் இன்று தூய சூசைப்பருடைய விழாவை தொழிலாளருடைய பாதுகாவலராக கொண்டாடுகின்றோம். இன்றைய வாசகம், முதல் வாசகம், கடவுளையே ஒரு படைப்பாளியாக உருவாக்குகின்றவராக படைக்கின்றவராக காண்பிக்கிறது, படம் பிடித்து காண்பிக்கிறது. அப்படி என்றால் என்ன? கடவுள் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. தூய சூசையப்பரை நாம் பார்க்கிறோம், தச்சு தொழில் செய்தவர். அக்காலத்தில் மிகவும் சாதாரணமாக கருதப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர். ஓ, இஸ் அ கார்பெண்டர் சன், ஒரு தச்சனா என்று சமுதாயத்திலே ஒரு எளிய நிலையில் கருதப்பட்டவர்கள். நம்முடைய தெருவில் போனால் செருப்பு தைக்கிறவங்க யாராச்சும் தூக்கி உட்கார வைக்கிறீங்களா?
புழுதியில் உட்கார்ந்து கொண்டு செருப்பு தைத்து கொண்டிருக்கிறார்களே, யாராவது நாம் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து பார்க்கிறோமா? காலையிலிருந்து மாலை வரைக்கும் உழைக்கின்றார்கள். சமுதாயத்திலே இழிநிலையிலே, சாதாரண அடிமட்ட நிலையிலே இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தொழில் செய்தவர் தூய சூசையப்பர். ஆனால் இயேசு தேவகுமாரன் அவரைத்தான் தெரிந்து கொண்டார் தன் தந்தையாக. காரணம் என்ன? உழைப்பு எதுவாயினும் சிறந்தது, மாண்புள்ளது, மதிப்புக்குரியது. நேர்மையுடன் இருந்தால், உண்மையுடன் இருந்தால். அடுத்ததாக நாம் உணர வேண்டிய ஒரு உண்மை, எல்லா உழைப்புமே அது எத்தகைய உழைப்பாக இருந்தாலும் நாம் இந்த உலகத்தை உருவாக்குவதிலே கடவுளோடு பங்கெடுக்கிறோம். இரண்டாவதாக, உழைப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய சுகத்துக்கு எதிரானது. சுகபோகியாக இருக்கிறவன் உழைக்க முடியுமா? உழைக்க முடியாது. தியாகம் இல்லாமல் உண்மையான உழைப்பு கிடையாது. அப்படி என்றால் அது அடுப்படியில் செய்கிற வேலையாயினும், ஒரு அலுவலகத்தில் செய்கிற வேலையாயினும், எத்தகைய வேலையாயிருப்பினும் உழைப்பு என்று சொல்லும் பொழுது தியாகத்தோடு கூடியது. தியாகம் என்று சொல்லும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பு தருகின்ற பாடுகளோடு பங்கெடுக்கிறோம். ஆகவே நாம் எந்த வேலை செய்தாலும், எப்படி செய்தாலும், ஆண்டவராக இயேசுவே, நான் உம்முடைய மீட்பின் பாடுகளோடு பங்கேற்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்று சொல்லி நாம் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இயேசு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் இயேசுனுடைய அந்த மீட்பின் அருளை பெறுவது மட்டுமல்லாமல் உலக மீட்புக்காக நாம் நம்மையே கையளிக்கிறோம். இயேசுவுக்கு சீரேனே சீமோன் போன்று உதவி செய்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். மூன்றாவதாக, உழைப்பு என்பது நம்மை புனிதப்படுத்துகின்ற ஒன்றாகும். ஆகவே எத்தகைய உழைப்பாயிருப்பினும் நாம் இயேசுனுடைய மனநிலை கொண்டு உழைக்கும் பொழுது, செய்யும் பொழுது தூய சூசையப்பரை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வோம். அப்பொழுது எவ்வாறு சூசையப்பர் இயேசுவை நேசித்து அவரோடு ஒன்றித்து வாழ்ந்து இயேசுனுடைய மீட்பு நலை சுவைத்தாரோ அது போன்று நாமும் சுவைக்க முடியும். ஆகவே தூய சூசையப்பரை பார்த்து, தூய சூசையே, உழைப்பாளுடைய நல்ல நண்பரே, முன்மாதிரியே, எங்களுடைய குடும்பத்திலும் உழைப்பினுடைய புனிதத்தை காப்பாற்றி கொள்ள புனிதராக உழைக்க எங்களுக்கு வரம் தாரும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல் எண் 3. திருவுள்ளம் நிறைவேற்று இறைவா வருகின்றேன். உன்னருள் வாக்கை பறைசாற்ற இன்று என்னையே தருகின்றேன். திருவுள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றேன். உன்னருள் வாக்கை பறைசாற்ற இன்று என்னையே தருகின்றேன். நான் இங்கு பிறக்கும் முன்னே, என் தாய் என்னை தரிக்கும் முன்னே, நான் இங்கு பிறக்கும் முன்னே, என் தாய் என்னை தரிக்கும் முன்னே, என்னை நீ தேர்ந்தெடுத்தாய், இன்று என்னையே தருகின்றேன். என்னை நீ தேர்ந்தெடுத்தாய், இன்று என்னையே தருகின்றேன். உன் திருவுள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றேன். உன்னை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தச்சு தொழில் புரிந்து தமது குடும்பத்தை பேணி காத்த புனித சூசையப்பரின் விழாவில் இந்த காணிக்கைகளை திருமுன் நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். உழைப்பின் பயனாகிய இக்காணிக்கைகள் உம்முடைய அருட்காவலை தரும் அருட்சாதனமாக மாறுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித சூசையப்பரின் திருநாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீதிமானாகிய அவரை இறைவனின் அன்னையாகிய கன்னிமரியாளுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே பேரான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போலிருந்து காப்பாற்றும் வண்ணம் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியர் என அவரை உமது குடும்ப தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குடும்பமாக ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவரே உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து
அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இதோ இந்த பசிலிக்கா பேராலயத்திலே மாதத்தின் முதல் வெள்ளி ஆகி இன்று ஒரே குடும்பமாக ஒன்று கூடி வந்து மண்டியிட்டு ஜெபிக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த லூர்து தொலைக்காட்சி வழியாக திருப்பலியை காண்போரையும், எங்கள் குடும்பத்தாரையும், எங்கள் பெற்றோரையும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும், உற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும், எங்களுடன் பணியாற்றுபவர்களையும், எங்கள் பிள்ளைகளையும், அவருடைய படிப்பினையும் வேலை வாய்ப்பினையும் நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர் தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தார் அனைவரையும் சிறப்பாக நாங்கள் இந்த திருப்பலி நினைவு கூறுகின்றவர்களையும் ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணீர் என மாட்சிமிக்க மரியாள், அவருடைய வணக்கத்துக்குரிய கணவர், தொழிலாளிகளுடைய பாதுகாவலர் தூய சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்த்து ஆழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில்
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை ஆற்றுப்படுத்துவதற்கும் தேற்றுவதற்கும் நம்முடன் இருக்க நம்மை தேடி வருகின்ற அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் உள்ளத்தில் நிறைவர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். உள்ளமே நீ ஏது சொல்லுவா, நம் ஆண்டவர் நம்மில் எழும்போது, என் உள்ளமே நீ நன்றி சொல்லுவா, நம்மில் எழும்போது.
நற்கருணை விருந்திலே உலகின் சுடரை சுடரே எழுந்து ஒளிந்து வா. என் உள்ளமே நீ ஏது சொல்லுவாய்? நம் ஆண்டவர் நம்மில் எழும்போது என் உள்ளமே நீ நன்றி சொல்லுவாய். நம் ஆண்டவர் நம்மில் எழும்போது உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. கிறிஸ்துவின் திராத்துமமே ஜெபம். கிறிஸ்துவின் திரு-ஆத்துமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவனிடமிருந்து என்னை காத்தருளும்.
என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, பங்கு தந்தையினுடைய அனுமதியோடு ஒரு அறிவிப்பு. கடந்த 2006 முதல் அச்சிறுபாக்கம் திருத்தலத்திலிருந்து வெளியாகின்ற மலையருள் என்ற மாத பத்திரிகையில் கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளாக கிறிஸ்துவ ஜெபம் என்ற தலைப்பில் எழுதி வந்தேன். இப்பொழுது 39 தலைப்புகளில் அதை தொகுத்து புத்தகமாக எம்முடைய கார்மல் சபை தமிழ் மாநிலம் வெளியிட்டிருக்கிறது. 200 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தினுடைய விலை 100 ரூபாய் மட்டுமே. நம்முடைய பங்கு தன்னுடைய இல்லத்திலே இன்று உங்களுக்கு கொடுக்கப்படும், வாங்கி கொள்ளலாம். கிறிஸ்துவ ஜெபம் என்றால் என்ன? பழைய புதிய ஏற்பாட்டிலே கடவுளுடைய பெயர்கள் என்னென்ன இருக்கின்றன? வாய் ஜெபம் எப்படி ஜெபிப்பது? மனதால் எப்படி ஜெபம் செய்வது? மூச்சையே ஜெபமாக மாற்றுவது எப்படி? இயேசு நாமம் ஜெபம் என்றால் என்ன, எப்படி செய்வது? இறை வார்த்தையில் எப்படி ஜெபம் செய்வது? பரிந்துரை ஜெபம் என்றால் என்ன? மரியாள் சிறந்த பரிந்துரையாளர். புனிதர்கள் எவ்வாறு பரிந்துரைக்கிறார்கள், ஏன் பரிந்துரைக்கிறார்கள்? திருப்பலியே உச்சக்கட்டமான உயர்ந்த கிறிஸ்துவ ஜெபம், திருப்பாடல்களை எப்படி ஜெபம் செய்வது என்றெல்லாம் விளக்கி 39 தலைப்புகளிலே கொடுத்திருக்கின்றேன். ஒரு சிறந்த கையேடு, எல்லா கிறிஸ்தவரிடத்திலும் இருக்க வேண்டிய, எல்லா கத்தோலிக்க குடும்பத்திலும் இருக்க வேண்டிய ஒரு சிறந்த ஜபத்தை பற்றிய மறைக்கல்வி கையேடு என்று சொல்லலாம். திருச்சி ஆயர் மேதகு ஆண்டோனி டிவாட்டா அவர்கள் இதற்கு வாழ்த்துரை வழங்கியிருக்கின்றார். ஆகவே இதை பெற்று அனைவரும் படித்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெபிப்போமாக. நலமெல்லாம் நல்கிடும் நாயகனே, எங்கள் உழைப்பின் பயனை ஏற்று எங்களுக்கு நீர் அளித்த இனிய உணவை உட்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புனித சூசையப்பரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எதை செய்தாலும் பெயரால் செய்து உம்மை மைமைப்படுத்தி மனநிறைவுடன் வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே மறைவுரை ஆற்றி இப்பொழுது திருப்பலி முடிந்த பிறகு ஒரு 20 நிமிடம் குணமளிக்கும் வழிபாட்டை அருட்தந்தை பெரிய நாயகம் அவர்கள் அழிக்க இருக்கிறார்கள். எனவே அந்த குணமளிக்கும் வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி புது நன்மை விழா இடம்பெறும். நாளை புது நன்மை பிள்ளைகளுக்கு சீட்டு கொடுத்து அனுப்புவோம். அவர்களை ஆய்வு செய்து சரியாக ஓரளவுக்கு கிறிஸ்துவ அடிப்படை கொள்கைகளை தெரிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு புதன்மை கொடுக்கலாம் என்று உங்களுடைய வீட்டுக்கு சீட்டு அனுப்பும் அவர்கள் கையிலேயே. அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தயாரிப்பையும் செய்யலாம். உறுதி பூசுதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி நமது பங்கு திருவிழா அன்று பேராயர்கள் வருவார்கள். அப்பொழுது அதை கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி உறுதி பூசுதலை வழங்குவோம். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று சிறப்பு ஆசீர் பெறுங்கள். பசிலிக்கா ஆசீர். அது முடிந்த பிறகு 20 நிமிடம் குணமளிக்கும் வழிபாடு நடைபெறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திரு ஆண்டவர் பசிலிக்காவின் சிறப்பு ஆசிரை பெற கரங்களை குவித்து தலை வணங்கி இதை ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம்.
இதே ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை நிறைவாய் பொழிவாராக. கனிவும் மன தாழ்ச்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானகத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் உங்கள் அனைவரையும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. இயேசு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, சற்று அமர்ந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே தூய பவுல் சொல்கின்ற வார்த்தையை நான் உங்கள் கண் முன்பாக வைக்கின்றேன். 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். அடிமையின் வடிவை ஏற்று. தூய சிலுவையாளர் சொல்வார், கடவுளே தாட்சி என்ற புண்ணியம். இதோ நாம் நற்கருணையை பெற்றிருக்கிறோம். நற்கருணையில் அந்த ஆண்டவர் இயேசு இந்த பிரபஞ்சத்தையே படைத்த அவர். இந்த பூமி என்ன? உயர 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 செல்லுங்கள், இந்த பூமி ஒரு சிறு புள்ளியாக மாறிவிடும். இவ்வளவு அதிசயமிக்க ஒரு பூமி ஒரு சிறு புள்ளியாக மாறிவிடுகிறது. இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமையாக மாறிவிடுகின்றன. இன்னும் மனிதன் இந்த பிரபஞ்சத்தை அளக்கவில்லை. வியப்புக்குரியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்த கடவுள், தூய தரசமால் சொல்லுவார்கள், இந்த பிரபஞ்சமே அடக்கிக் கொள்ள முடியாத கடவுள் தன்னையே ஒரு சிறு ஆன்மாவுக்குள் அடக்கிக் கொள்கிறார். God comes down to the soul, to the insignificant soul, the tiny seed, and hides himself. கடவுள் மனித ஆத்மாவிலே தன்னையே மறைத்துக் கொள்கிறார். அதுதான் கடவுளுடைய தாட்சி. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவராக இயேசுவே, நான் உம்மை விசுவசிக்கிறேன். நற்கருணை பெற்றோம் அல்லவா? இயேசு இப்போது குணமளிக்கிற நேரம். நாம் இன்று வாசித்தோம், இயேசு நாசரேத்தூரிலே பெரிய காரியங்கள் செய்யவில்லை. காரணம், அங்கு தச்சன் மகனாக தாழ்ச்சி உள்ளவராக வந்த அவரை ஏற்க தயங்கினார்கள். இயேசு செய்யவில்லை. நீங்கள் தயக்கம் காட்டுவீர்களா? இயேசு கேட்கிறார், அன்பு மகளே, மகனே, நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா? தாட்சி வடிவிலாகி என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறார். என்ன சொல்கிறீர்கள்? சொல்லுங்கள். இயேசுவே, சத்தமாக, இயேசுவே, நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். என் மெசியாவாக, என் ஆண்டவராக, என் மீட்பராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அந்த 21 பேர் கழுத்து அறுக்கப்பட்டு சாவினுடைய விளிம்பு அங்கே இருக்கிறது. சாவின் விளிம்பிலே அவர்கள் சொல்லிக் கொடுத்தது என்ன? ஜீசஸ் இஸ் மை மெஸ்ஸையா, மை சேவியர். இயேசுவே மெஸ்ஸியா, என் ஆண்டவர். எத்தனை அருமையான காரியம். சொல்லுங்கள், இயேசுவே, என் அன்பு ஆண்டவரே, எனக்குள் வந்திருக்கிறீரே, நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன்.
நீரே என் ஜீவனுள்ள தேவன் சுவாமி. ஆண்டவரே, நான் பாரத்தோடு வந்திருக்கிறேன், நான் சுமைகளோடு வந்திருக்கிறேன். நான் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில், கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை, கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் பொழுது, நீ கிறிஸ்துவை ஏற்று வாழும் பொழுது, ஜீசஸ் யூ ஆர் மை மெசையா, ஆண்டவர் நீரே என்னுடைய மெசையா, என் மீட்பர், யூ ஆர் மை பர்சனல் ரெடீமர். என்னுடைய வாழ்க்கையில் அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மை, என் தனித்துவத்தில், என் நோய்களில், என் பாரங்களில், என் வருத்தங்களில், என் இகழ்ச்சிகளில், என் ஏளனத்தில், சில நேரத்தில் என்னுடைய இருமாப்பில், we are so proud, கர்வம், ஆணவம் இருக்கிறது, உடைத்து எறியும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய கர்வமிக்க வாழ்க்கையிலே தாழ்ச்சியுள்ள உண்மை என் மெஸ்ஸியாக ஏற்றுக்கொள்கிறேன். வாரும் ஆண்டவரே. தூய அகுஸ்தினா சொல்லுவார், ஜீசஸ் இஸ் டிவைன் ஹீலர். அவர் தெய்வீக குணமாக்குகின்ற மருத்துவர். இந்த உலகத்திலே ஒரு மருத்துவர் குணமளிப்பதற்கு முன்பாக ரசீது போட்டு, நுழைவு சீட்டு போட்டு, பணம் பெற்ற பிறகுதான் உன்னை தொட்டு பார்ப்பார். இயேசு ரசீது போடுவது கிடையாது. அந்த இதயத்துக்குள் நுழைவதற்கு நுழைவு கட்டணம் கிடையாது, நுழைவு சீட்டு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். யார் வேண்டுமானாலும் செல்லலாம், யார் வேண்டுமானாலும் இயேசுவை தரிசிக்கலாம். காரணம், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதிக்க செய்து மழையை பொழிய செய்கிறவர். அந்த இயேசுவோடு, அந்த இலவச மருத்துவரோடு நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது, தூய அகுஸ்தினார் சொல்லுகிறார், இயேசு குணமளிப்பது மட்டுமல்ல, மருத்துவன் நோய்க்கு மருந்து கொடுக்கிறான், தன்னை கொடுப்பது கிடையாது. இயேசு நீ அவரிடம் வரும் பொழுது உன் பாரங்களை ஏற்றுக்கொள்கிறார், உன் சுமைகளை தனதாக்கிக் கொள்கிறார், உன் பிணிகளை, நோய்களை, உன் பாவங்களை, சாபங்களை தனதாக்கிக் கொள்கிறார். உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இயேசு உலகிலே பிறந்தார். அவர் உனக்காக சுமந்தார், மரித்தார், உயிர்த்தார். ஜீவனுள்ள தேவனாக இன்று உன் மத்தியிலே வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. அந்த இயேசு தூய அகுஸ்தினா சொல்லுகிறார், குணமளிப்பது மட்டுமல்ல, தன்னையே உனக்கு பரிசாக கொடுக்கிறார். ஜீசஸ் ஆஃபர்ஸ் ஹிம்செல்ஃப் as a gift to you. தன்னையே உனக்கு ஒரு அன்பளிப்பாக, நோய்களை குணப்படுத்துவது மட்டுமல்லாமல், நீ அவரிடம் வந்து செல்கிற பொழுது தன்னையே அவர் கொடுத்து விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இப்போது இந்த ஆராதனை வேலை முடித்து போகிற பொழுது உங்களுடைய இதயங்கள், உங்களுடைய கரங்கள், உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறப்போகிறது. வெறும் கையோடும், வெறும் உள்ளத்தோடும், விரக்தி அடைந்த உள்ளத்தோடும் வந்த நீங்கள் இந்த திருப்பலி முடிந்து இந்த ஆராதனையிலே, இந்த ஜெப வேலையிலே நீங்கள் முடித்து செல்கிற பொழுது நிரம்பியவர்களாக, சுகம் பெற்றவர்களாக செல்ல போகிறீர்கள். அது எப்படிப்பட்ட சுகமாக இருக்கும்? உங்களுடைய அறிவை கடந்த சுகமாக இருக்கும், உங்களுடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட சுகமாக இருக்கும். காரணம் என்ன? திருப்பாடல் 139 நாம் வாசிக்கிறோம், அருமையான ஒரு வேத வசனம் இருக்கிறது. உன் கண்கள் கருமுலையில் என் உறுப்புகளை கண்டன. 16வது வசனம். எப்படி கண்டன? கருமுலையில், தாயின் கருவில் நீ உருவாகும் போது தேவனுடைய கண்கள் உன்னை பார்த்தன. பிரைஸ் தி லார்ட். நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே நூலில் எழுதப்பட்டுள்ளன. இறைவா, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம்.
கடவுள் உன்னை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள் உனக்கு தெரியுமா? தாயின் கருமுலையில் இருந்து உன்னை கண்டிருக்கிறாரே, உன்னை படைத்த தேவன், அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள் உனக்கு தெரியுமா? அதை சிந்தித்திருக்கிறாயா? இயேசுவை பார்த்து தாட்சியோடு, இயேசுவே, என் அன்பரே, என் மீட்பரே, அப்பா, என்னை குறித்து நீர் என்ன சிந்தனையில் வைத்திருக்கிறீர் என்று கேட்டிருக்கிறாயா? நீ கேட்பதெல்லாம் உன்னை குறித்து நீயே திட்டமிடுகிற காரியங்கள். தேவன் உன்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? Nothing happens by chance. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே ஏதோ என்று ஏற்படுவது கிடையாது. அது என்னவாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லாமே, மேடோ பள்ளமோ இருளோ ஒளியோ தாட்சியோ வீழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் தேவனுடைய திட்டத்திலே இடம் பெற்றிருக்கின்றன. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இறைவா, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்தனை கடினம், அவற்றின் எண்ணிக்கை எத்தனை பெரிது, அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன. அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும். கடவுள் உன்னை குறித்து கொண்டிருக்கிற சிந்தனையை, எண்ணங்களை நீ அறிந்து கொள்வது எவ்வளவு கடினம் என்றால், அதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் உள்ளளவும், கடவுள் உள்ளளவும் நீ வாழ வேண்டும். God is eternal. கடவுள் நித்தியமானவர். அப்படி என்றால் கடவுள் உன்னை பற்றி கொண்டிருக்கிற எண்ணத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ கடவுளை போன்று நித்திய காலம் உள்ளவனாக இருக்க வேண்டும். You should be eternal like God. Is it possible? No. அப்படி என்றால் பிரியமானவர்களே, கடவுள் உங்கள் ஒவ்வொருவரை குறித்து வைத்திருக்கிற எண்ணம் எவ்வளவு மகிமைக்கான எண்ணம், உன்னதமான எண்ணம். Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. தேவவார்த்தை சொல்கிறது, அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலில் மிகுதியாய் உள்ளன. அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும். நான் வாழ வேண்டும். முடியுமா? முடியாது. அப்படி என்றால் கடவுள் நம்மை குறித்து கொண்டிருக்கிற எண்ணம் எவ்வளவு உயர்வான மகிமைக்கு எண்ணம். அந்த கடவுளோடு பிரியமானவர்களே, நாம் ஒன்றித்து வாழும் பொழுது, அந்த கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பாவனையில், நாம் பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். இது என்ன காலம்? தோண்டு போயிருக்கிற காலமா? முகத்தை நாணிக்கொண்டு செல்கிற காலமா? அல்ல. ஒரு கிறிஸ்தன் ஒருபோதும் கோழையாக இருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தன் எப்போதும் சோகமாக இருக்க முடியாது, சோர்வாக இருக்க முடியாது. ஏன்? காரணம், வெற்றி கொண்ட இயேசு உனக்குள் இருக்கிறார். Today Jesus is living in you. இயேசு நீங்க நற்கருணையிலே பெற்றீர்களே, அந்த வெற்றி கொண்ட இயேசு, பாவ கடனை ஒழித்த இயேசு, எல்லாவற்றையும் பிடுங்கி எறிந்து விட்டு சென்ற இயேசு உங்களுடைய ஆத்மாவிலே வந்திருக்கிறார். இந்த சிறிய வெண்மையான அப்பத்திலே உங்களை சந்திப்பதற்காக, உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்து உன்னை ரட்சிப்பதற்காக, உனக்கு ஒரு விசேஷ செய்தியும் உனக்கு ஒரு விசேஷ அருளும் ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. Hallelujah. ஆகவே சொல்கிறார், வெற்றி பவனில், கிறிஸ்துவின் வெற்றி பவனில் பங்கு கொள்ள செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார். Jesus is going to give you a special blessing to you, not for your own glory. உங்களுடைய மகிமைக்காக இயேசு உங்களை ஆஸ்வதிக்க போவது கிடையாது. கேட்காதீர்கள். இயேசுவே, நீர் என்னை ஆஸ்வதிப்பதன் வழியாக, என்னை குணப்படுத்துவதன் வழியாக, எனக்கு தேற்றறிவு தருவதன் வழியாக, எனக்கு ஆறுதல் தருவதன் வழியாக, என் கவலையை போக்குவதன் வழியாக, என் கண்ணீரை துடைப்பதன் வழியாக, இயேசுவே, நான் உம்மை பறைசாற்ற வேண்டும். I should proclaim your gospel.
பிரியமானவர்களே, எத்தனையோ முறை எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். மத்தளம்பாறை என்ற இடத்துல ஒரு கத்தோலிக் கிறிஸ்து தியான குழு இருக்கிறது, கரிஸ்மேட்டிக் சென்டர். அங்கு அடிக்கடி நான் போகிறேன் ஆன்மீக குருவாக. அங்கு சென்றால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் வைக்க வேண்டும். மயக்கமா இருக்கும், நிற்க முடியாது. சிறிய ஜெபம் செய்வேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை உணர்த்தும் ஆண்டவர் என்று சொல்லி சொல்வேன். பூசை, தியானம், பிரசங்கம் எல்லாம் வைத்து முடிப்பதற்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். எங்கிருந்து சக்தி வருகிறது? ஜீசஸ் கிவ்ஸ். அது என்னுடைய மகிமைக்காக அல்ல, அவருடைய மகிமைக்காக, அவருடைய நற்செய்தியை ப்ரொக்ளைம். ஆசீர்வாதம் வேண்டுமா? என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? அது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும் என்று செபியுங்கள். இரண்டாவதாக, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், ஒரு அலுவலகத்திலே பணி செய்கின்றவராக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சக்திக்கு ஏற்ப ஆண்டவரே, என் முழு இதயத்தோடு உம்மை அன்பு செய்து உம்முடைய நாமத்தை நான் பறைசாற்ற வேண்டும். தூய பவுல் சொல்லுவார், வாழ்ந்தாலும் நாம் இயேசுவுக்கே, செத்தாலும் அவருக்கே. அந்த 21 பேர் செத்தார்கள், ரத்தம் சிந்தி, மரண பயம் துச்சமும் இல்லாமல் இறந்தார்கள். ஜீசஸ் இஸ் தி மெசையா. அவ்வாறு இயேசுவே, நானும் என்னுடைய வாழ்க்கையில் உம்மை போற்ற வேண்டும், உமக்கு ஸ்துதி சேர்க்க வேண்டும், நான் உம்மை ப்ரொக்ளைம் பண்ண வேண்டும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஜீசஸ் இஸ் கோயிங் டு பிளஸ் யூ டுடே. எழுந்து நிற்போமா? நான் ஜெபிக்க போகிறேன். எல்லோரும் சேர்ந்து மன உருக்கத்தோடு அந்த இயேசு இதயத்தை பார்த்து, நீளம் அகலம் உயரம் ஆழம் எல்லையற்ற அந்த இதயை பார்த்து ஜெபம் செய்யுங்கள். நான் மட்டுமல்ல, நான் ஒரு சிறிய கருவி, இயேசுடைய சிறிய கருவி. I am only small mouthpiece of God. நான் இயேசுடைய சிறிய நாவு. நீங்கள் உங்களுடைய இதயத்திலிருந்து உள்ளம் விட்டு, தூய பவுல் சொல்வது போன்று, பேர் சொல்வது போன்று, உள்ளத்தால் விசுவாசிப்பதை நாவால் அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். கைகளை உயர்த்தி ஜெபிப்போமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஆண்டவரை எழுந்து வாரும் சுவாமி. ஆண்டவர் உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க எழுந்து வாரும் ஆண்டவரை. நன்றியோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை, ஒவ்வொரு உள்ளத்தினுடைய நாவுகளையும் கட்டுகளையும் அவிழ்த்து போடும் ஆண்டவரே. உள்ளத்தால் விசுவாசிப்பதை நாவால் அறிக்கையிட்டு அந்த சாட்சிகளை போன்ற ஆண்டவரே, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் மெசியா, இயேசுவே என் தேவன், அவரே உயிருள்ள தேவன், என்னை சந்திக்கின்ற தேவன் அவர் ஒருவரை என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் இதயத்தை கட்டு வைத்திருக்கிற எல்லா சாபங்களையும் ஆண்டவரே, எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே, சாத்தானே போ அப்பாலே என்று சொன்னீர் ஆண்டவரே, அவ்வாறு போகும்படியாக செய்தலும் ஆண்டவரே. கட்டுகளை விட்டு ஆண்டவரே, அவிழ்த்து விட்டு ஆண்டவரே, நடக்கும் செய்யும்படியாக செய்தலும் ஆண்டவரே. தூய பேதுரு சொன்னாரே, இயேசுவே என்னுடைய அப்பா தேவனே, இதோ இந்த சிறுவன் இந்த முடவனாக இருக்கிறானே சுவாமி, ஆண்டவரே, சிறு வயது முதற்கொண்டு இவன் நடக்க முடியாமல் இருக்கிறானே ஆண்டவரே, நான் என்ன கொடுப்பேன்? கையிலோ எனக்கு பணம் இல்லை, என் பையிலோ காசு இல்லை ஆண்டவரே. என்னிடத்தில் நீர் விட்டு சென்றிருப்பது உம்முடைய நாமம் அல்லவா? தேவனுடைய நாமம் அல்லவா? உயிருள்ள தேவனுடைய நாமம் அல்லவா? நான் விசுவசிக்கிற இயேசுடைய நாமம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பெயராலே எழுந்து நட என்று சொன்னாரே, அவன் எழுந்து நடந்தான் சுவாமி. ஆகவே ஆண்டவரே, எங்களுடைய நாவால் நாங்கள் விசுவாசிப்பதை அறிக்கையிட்டு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எல்லோரும் சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசுவே நீர் மெசியா, என்னை தொடும் சுவாமி, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவுக்குள் வாரும் சுவாமி. ஆண்டவரை, தாகத்தோடு ஜெபிக்கிறேன், தாகத்தோடு ஜெபிக்கிறேன், என்னை ஆசீர்வதியும், எனக்குள் எழுந்து வாரும் ஆண்டவரே. உனக்கு வெட்கமாக இருக்கிறதா? 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட பெண், இரத்த போக்கிலே பெரும்பாடுபட்ட பெண். வேதம் சொல்லுகிறது, அவள் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து பணமெல்லாம் செலவழித்த பிறகு ஓட்டாண்டியாகி இயேசுடன் வருகிறாள். எத்தனை மன உளைச்சல் இருந்திருக்கும் அவளுக்கு, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாள் அந்த யூத சமூகத்திலே. உனக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, நீ சபிக்கப்பட்டவள்,
ஆகவே தான் உனக்கு இந்த இரத்தப்போக்கு நிற்கவில்லை. மூட பழக்கத்திலே, போலி சமயத்திலே, போலி மரபுகளிலே முடங்கி போயிருந்த யூத சமுதாயம் அந்த பெண்ணை எவ்வளவு கேலிக்குறியாக்கியிருக்கும், எவ்வளவு விமர்சித்திருக்கும், அவமானப்படுத்தி இருக்கும். அவள் சுமந்து வந்த பாரங்களை யார் அறிவார்? அந்த பெண் சொன்னாள். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு நெருக்கடியான கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியிலே அந்த பெண் சொன்னாள், நான் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும், நான் சுகமடைவேன். அன்பு மகனே, மகளே, ஆண்டவர் உனக்கு தன்னுடைய ஆடையா கொடுக்கிறார்? தன் இதயத்தையே கொடுத்து விட்டார் அல்லவா? தன் இதயத்தையே உனக்கு கொடுத்து விட்டார் அல்லவா? அந்த இயேசுவின் இதயத்திற்கு வா, அதை பிடித்துக்கொள். அந்த இயேசுவின் இதயத்தை தொட்டுக்கொள். அதில் கசிகிற இரத்தத்தை பிடித்துக்கொள். இயேசுவின் திரு இதயமே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை விசுவசிக்கிறேன். இயேசுவின் திரு இதய இரத்தமே, என்னை கழுவும். தூய பேதுரு சொன்னார், ஆண்டவரே, பாதங்களை மட்டுமல்ல, என் தலை முதல் என்னை கழுவும் என்று சொன்னார். உணர்ந்து சொன்னார், எத்துணை பாக்கியம்! இயேசுவின் இதயத்தால், அவர் இரத்தத்தினால் கழுவப்படுவது எத்துணை பாக்கியம்! இதோ இயேசு உன்னை அன்பு செய்து, மிகவே அன்பு செய்து, தன் திரு இதய இரத்தத்தினால் உன்னை கழுவுகிறார். நன்றி சொல். இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். நீர் என்னை தொட்டால் போதும் சுவாமி, நான் குணமடைவேன். நான் உம்முடைய ஆடையின் விளிம்பை அல்ல ஆண்டவரே, உம்முடைய இதயத்தை நான் தொடுகிறேன். உம்முடைய இதயத்தை நான் தொட்டு பார்ப்பதற்கு எனக்கு நீர் உத்தரவு தருகிறீரே. நன்றி சுவாமி. தோமையே, இதோ என் விழா, திறந்த விழா. விசுவாசம் மற்றவனாயிராதே, விசுவாசம் கோல் என்று சொன்னீரே. தொடும்படியாக நீர் திறந்து காண்பித்தீரே. இயேசுவே, இதோ இப்பொழுது பாவியாகி எனக்கும் உம்முடைய இதய அன்பை வெளிப்படுத்தி நான் தொட்டு பார்க்க, சுவைத்து பார்க்க, என் ஆண்டவர், நான் விசுவசிக்கும் தேவன் எவ்வளவு இனிமையானவராயிருக்கிறார், எவ்வளவு சுவையுள்ளவராயிருக்கிறார் என்று சுவைத்து பார்க்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறீரே. அப்பா, நன்றி இயேசுவே. என்னை தொடும் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே, ஜெபியுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இதோ உம்முடைய நீர் தேர்ந்தெடுத்த இந்த தூய்மை மிகு பசிலிக்காவில், உம்முடைய திரு இதயத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பசிலிக்காவில் இதோ ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய திரு இதயத்தினுடைய இரத்தம் பொங்கி வடிவதாக. ஆண்டவரே, அன்று இஸ்ராயல் மக்கள், இவனும் உன்னுடைய இரத்தமும் எங்கள் மீது இறங்கட்டும், சாபமாக இருப்பினும் பரவாயில்லை என்று கத்தினார்கள், கொக்கரித்தார்கள் சுவாமி. ஆண்டவர், இன்று உம்முடைய திரு இரத்தம் இங்கு உள்ள ஒவ்வொருவர் மீதும் ஆசீர்வாதமாய், அபிஷேகமாய் இறங்குவதாக. ஆசீர்வதியும் சுவாமி. இயேசுவே, ஆசீர்வதியும். இயேசுவின் திரு இதயமே, உம்மிடத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, சுகப்படுத்தும். நான் விரும்புகிறேன், நீ சுகமாக என்று சொன்ன இயேசுவே, இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எத்தகைய தாகத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர் சுவாமி. ஆகவே ஆண்டவரே, எங்களுடைய எளிய நம்பிக்கையை புறக்கணியாமல் இதோ ஜெபித்து கொண்டிருக்கும் உடைய திருச்சபையை, உலகமெங்கும் ஜெபிக்கின்ற உடைய திருச்சபையை, எங்களுக்காக பரிந்து பேசுகிற தூய மரியாள், தூய சூசையப்பர், வேத சாட்சிகள், புனிதருடைய பரிந்துரைகளை பார்த்து எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் இரக்கமாயிருந்து ஆசீர்வாதியும். இயேசுவின் திரு இதயம், அவருடைய திரு இரத்தம்
உங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆசீர்வாதமாய் இறங்குகிறது, அபிஷேகப்படுத்துகிறது. நான் விரும்புகிறேன் நீ குணமாகு என்று சொன்ன இயேசு இதோ இந்த நேரத்தில் 2 பேர், ஒரு வாலிப பெண், ஒரு நடுவயது பெண் மனக்கலக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். இயேசு அவர்கள் குணமளித்து, கலங்காதே, நான் உன்னை உறுதிப்படுத்துகிறேன், நீ அஞ்சாதே, உனக்கு நான் வழியாயிருப்பேன், உனக்கு முன் நான் செல்வேன், நீ இதுவரைக்கும் நீ உன்னை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாய், இனி முதல் நீ என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறாய், நான் உன்னை வழிநடத்துவேன் என்று இயேசு வாக்களிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு முதியவர் மிக மனக்கலக்கத்தோடு கைவிடப்பட்டவராக நொடிந்து போனவராக இருக்கிறார். இயேசு அவருடைய இதயத்தில் இறங்கி வந்து, நான் உனக்கு உறுதுணையாக, உனக்கு கோலும் கைத்தடியுமாக இருப்பேன் என்று இயேசு, உன் ஜீவனால் மட்டும் நான் உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஒரு 45 வயது மிக்க ஒரு பெண் வயிற்று உபாதையினாலே சுமார் 2 மாதங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு தன்னுடைய திரு ரத்தத்தை ஊற்றி உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அபிஷேகமாக ஊற்றுவதை அந்த பெண் பார்க்கிறார். இப்போது பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அவருக்கு ஆண்டவர் தன் திரு ரத்தத்தினாலே அந்த வயிற்று உபாதையை இப்போது குணமாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஒரு வாலிப பையன் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் ஆரம்பத்திலே ஆர்வம் இல்லாமல் இருந்தார். இயேசு அவருடைய இதயத்தில் விசுவாச ஒளியை தூண்டி எழுப்பி தன் பக்கமாக ஈர்த்து கொண்டு, தவறிப்போன ஆட்டை தேடி சென்று மீட்கிற ஒரு ஆயனை போன்று அந்த வாலிபனை தன்னுடைய இதயத்துக்குள் இயேசு சேர்ப்பித்து கொண்டார். அந்த வாலிபன் இனி முதற்கொண்டு பயப்படாமல் பாதுகாப்புடன் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு துறவர சகோதரி, அவருக்கு ஒரு மனக்கலக்கம், ஒரு சந்தேகம் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த சந்தேகத்தை ஆண்டவர் இன்று அப்படியே கிள்ளி எறிவது போன்று, ஒரு கலையை பிடுங்கி எறிவது போன்று ஆண்டவர் எறிந்து விட்டார். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஒரு வாலிப பிள்ளை, ஒரு பெண் எந்த ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, there are so many choices before her, but she doesn't know what kind of job she has to choose. எந்த வேலையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்று தெரியாமல் தவிக்கின்றார்கள். இயேசு ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு தெளிவை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றியோடு இயேசுவை புகழ்வோம். நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கொடுக்க வல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நிறைவாகவே கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பா, உம்முடைய மாட்சிமையை, மகிமையை, உம்முடைய திரு இதய மகிமையை இந்த ஆலயத்திலே எசேக்கியேல் இறைவாக்கர் கண்டது போன்று, பெருக்கெடுத்த ஊற்றாக அவர் கண்டது போன்று, நீர் இந்த ஆலயத்திலே உம்முடைய செய்திக்கு, இந்த ஜெப வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறவருக்கு நீர் உணர்த்தி விட்டீர். ஆண்டவரை, இன்னும் அதிகமாக உம்முடைய அபிஷேக ஊற்று, உம்முடைய ஆசீர்வாத ஊற்று, உம்முடைய குணமளிக்கும் ஊற்று, உம்முடைய அருங்கொடை ஊற்று இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் 1க்கு 100 மடங்காக கிடைக்கும் என்று நீர் உறுதிப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய திரு இதயத்தின் வழியாக உம்முடைய எல்லையற்ற அன்பை, இரக்கமுள்ள அன்பை, குணமளிக்கும் அன்பை வெளிப்படுத்துகின்ற இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்,
நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தர். நாங்கள் கேட்பதற்கும் நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கும் மேலாக கொடுத்து அபிஷேகப்படுத்துகின்ற இயேசு ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் எங்களுக்காக பரிந்துரைக்கும் அன்னை மரியாள் தூய சூசைப்பர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கின்ற நம்பிக்கையோடு உம்மை போற்றி புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா. அல்லேலூயா. அல்லேலூயா. முடிந்த பிறகு கொடி இறக்கம் இடம்பெறும். திரிகால ஜெபம். விண்ணகாரசியே மனம் களி கோரும். அல்லேலூயா. ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பேறு பெற்றீர். அல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனை மன்றாடும். அல்லேலூயா. கன்னிமரியே அகமகிழ்ந்து பூரிப்படைவீர். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினாலே உலகம் மகிழ அருள் புரிந்தீரே. அவருடைய திருத்தாயாகிய கன்னிமரியாளின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, இன்று திருப்பலி மறைவுரை ஆற்றி இந்த குணமளிக்க வழிபாட்டை நடத்திய அருள் தந்தை பெரியநாயகம் கார்மேல் சபை குரு அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார், பல தியானங்களை நடத்தியிருக்கிறார். தஞ்சாவூர் மறைமாநிலத்தில் ஆன்மீக பயிற்சி தியான மையத்தில் இயக்குநராக இருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்,
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். இயேசுவின் மதுரமான திரேதேமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரேதேமே, என் இரட்சணியமாயிரும். குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சுசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனை ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.